வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குப்த அரசர்கள் பற்றி பார்க்க போகிறோம். குப்த வம்சத்தில் முதல் அரசர், அதாவது குப்த வம்சத்தை நிறுவியர்னு பார்த்தோன்னா ஸ்ரீகுப்தர். இவர் கிபி 240 to 280 வரைக்கும் 40 வருஷம் ஆட்சி செஞ்சுருப்பார். இவருடைய இதுன்னு எடுத்துக்கிட்டோன்னா நாணயத்தில் முதல்ல இடம்பெற்ற குப்த அரசர்னு பார்த்தோன்னா ஸ்ரீகுப்தர் தான். இவருக்கு பட்டம் கல்வெட்டுகளில் தன்னை மகாராஜா என்று அழைத்து கொண்டவர் இவரும் இவருடைய மகன் கடோர்கச்சரும் 2 பேரும் கல்வெட்டுகளில் தன்னை மகாராஜான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு இருப்பாங்க. கடோர்கச்சர் ஸ்ரீகுப்தரோட மகன். இவருக்கு அப்புறம் இவருடைய கடோர்கச்சரோட இளைய மகன் முதலாம் சந்திரகுப்தர். குப்த பேரரசை நிறுவியர்னு சொல்லக்கூடிய முதலாம் சந்திரகுப்தர் தான் அடுத்த அரசராக இருந்திருப்பார். இவர் குப்த வம்சத்தில் முக்கியமான அரசரும் ஒன்று. இவருக்கான பட்டங்கள் என்னென்னா அதிராஜா, மகா ராஜாதிராஜான்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இவர் நாட்டோட விரிவாக்க கொள்கை என்னென்னா திருமணம் மூலமாகவும் போர் மூலயமாகவும் நாட்டை விரிவாக்கம் பண்ணியிருப்பார். முதலாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் சமுத்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தரின் மகன் சமுத்திரகுப்தர். இவர் 335 to 375 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பார். குப்த வம்சத்திலேயே மிகச்சிறந்த குப்த பேரரசர்னால் சமுத்திரகுப்தர் தான். இவருடைய பட்டம் கவிராஜா அப்படின்னு அழைப்பாங்க. ஏன்னா இவர் கவிதை எழுதுறதுலையும் வீணை வாசிக்கிறதுலையும் சிறந்திருந்ததுனால கவிராஜான்ற பட்டம் இவருக்கு கொடுத்துருப்பாங்க. இந்திய நெப்போலியன் சொல்லிட்டு வின்சென்ட் ஸ்மித்ன்ற அறிஞர் இவரை இந்திய நெப்போலியன் சொல்லிட்டு அழைப்பார். ஆனால் நெப்போலியன் 1700களில் தான் வாழ்ந்திருப்பார். இருந்தாலும் சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இவருக்கு அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தர். இவருடைய ஆட்சி குப்த அரசர்களின் பொற்காலம், அதாவது குப்த வம்சத்திலே இவருடைய ஆட்சி தான் பொற்காலம் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இவருக்கு பட்டப்பெயர்கள் அதிகமாக இருக்கும். விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ, சிம்ம விக்ரமா, பராக்கிரம பாகவதா, சாகரினா சாகர்கள் அழைத்ததுனால சாகரின்ற பட்டத்தை வச்சிட்ருப்பார். இதில் இந்த 3 பேரும் சந்திரகுப்தர் 3 பேரும் ஒரே மாதிரி வர்றதுனால கன்ஃபியூஸ் ஆகும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஃபஸ்ட்டு சந்திரன் முதலாம் சந்திரகுப்தர், சந்திரன் மேலே இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே சென்ட்ரலில் சமுத்திரம், இது சமுத்திரகுப்தர். மேலே இருக்கிற சந்திரன் கீழே பட்டு எதிரொலிக்கும், பிம்பமாக இருக்கும். இது இரண்டாம் சந்திரகுப்தர். இது ஃபஸ்ட்டு சந்திரகுப்தர், அதுக்கு சென்ட்ரலில் சமுத்திரகுப்தர், அதுக்கடுத்து இரண்டாம் சந்திரகுப்தர். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு எதிராக முதலாம் குமாரகுப்தர் நலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர். இவருடைய பட்டப்பெயர்னு எடுத்துக்கிட்டோன்னா சக்கராதித்யர், மகேந்திர ஆதித்யர், அஸ்வமேத மகேந்திரன். இவங்க எல்லாருமே சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர் தொடங்கி சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், இவங்க எல்லாருமே அஸ்வமேத யாகம் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அஸ்வமேத மகேந்திரன் சொல்லிட்டு முதலாம் குமாரகுப்தர் தான் அஸ்வமேத மகேந்திரன்ற பட்டப்பெயரில் அழைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவருக்கு அடுத்து இவருடைய மகன் ஸ்கந்தகுப்தர் தான் கடைசி பேரரசராக இருந்திருப்பார். அதாவது இவர் ஈனர்கள் படையெடுப்பு வெற்றி பெற்றவர் யாருன்னு கேட்டால் ஸ்கந்தகுப்தர் தான். பட்டப்பெயர்கள் பாலாதித்யர், முதலாம் நரசிம்மகுப்தர்ன்ற பேரில் இவர் அரியணை ஏறி இருப்பார். இவருக்கு அப்புறம் ஒரு வலிமை குன்றிய ஒரு 5 அரசர்கள் வருவாங்க. 6வதாக விஷ்ணுகுப்தர்ன்ற அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் வருவார். இதுக்கப்புறம் ஸ்ரீகுப்தர் பற்றிலாம் குறைவான செய்திகள் அது மேலேயே சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம டைரெக்டாக முதலாம் சந்திரகுப்தரை பற்றி பார்க்க போயிடலாம். முதலாம் சந்திரகுப்தர்னு எடுத்துக்கிட்டோன்னா இவர் கிபி 319 to 335 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்காரு. குப்த அரசர்களில் முதல் சிறந்த அரசர்னு எடுத்துக்கிட்டோன்னா இவர் தான் அதே மாதிரி முதல் பேரரசர். விரிவாக்க கொள்கை திருமணம் மற்றும் போர். இவருடைய டெல்லி மெக்ரோலி இரும்பு தூணில் இவருடைய போர் வெற்றிகளை பற்றி குறிப்பிடுகிறது. இவர் லிச்சாவி இளவரசி குமாரி தேவியை மறந்து கொண்டார். லிச்சாவி என்பது வடக்கு பீகாரில் உள்ள ஒரு கனச்சங்கம். கனச்சங்கம்னா ஒரு சிற்றரசர்களாக இருந்திருக்காங்க. மிகச்சிறந்த கனச்சங்கமாக இருந்திருக்கு.
மகாஜனபதம் வந்து இந்த கனச்சங்கம் வந்து எங்கே இருந்திருக்குன்னா நேபாளத்துக்கும் பீகாருக்கும் இடையே இருக்கிற கங்கை பகுதி அந்த இடத்துல வந்து இந்த லிச்சாவி கனச்சங்கம் இருந்திருக்கு. சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்கள் வந்து சந்திரகுப்தர் குமாரதேவி லிச்சாவியா என்ற தன்னுடைய மனைவியோட இதுவை வந்து லிச்சாவியா என்ற வாசகத்தை பொறித்து இவர் வெளியிட்டிருக்காரு. ரோமானிய அரசர் மகா கான்ஸ்டன்டைன் இட்டாலி மன்னரோட சமகாலத்து இந்திய மன்னராக இவர் இருந்திருக்காரு. புராணங்களில் இருந்து முதலாம் சந்திரகுப்தர் மகதத்தையும் அயோத்தியையும் இணைத்து கொண்டார்ன்ற தகவல் வந்து நமக்கு கிடைக்குது. இவருக்கு அடுத்து வந்து சமுத்திரகுப்தர் வந்து மிகச்சிறந்த குப்த பேரரசராக குப்த அரசர்களே மிகச்சிறந்த குப்த பேரரசராக இருந்திருக்காரு. அசோகருக்கு பிறகு இந்தியாவை முழுமையாக ஆட்சி செய்த மன்னர்னா சமுத்திரகுப்தர் தான். இவருடைய விரிவாக்க கொள்கைன்னு பார்த்தோன்னா முழுக்க போர் தான். முழுக்க போர்லேயே வந்து இவர் வந்து நாட்டை வந்து விரிவாக்கம் செஞ்சுருக்காரு. இவரின் அவை புலவர் மற்றும் படைத்தளபதி யாருன்னா அரிசேனர் இன்னொருத்தர் யாருன்னா வீரசேனர்னு சொல்லிட்டு. சமுத்திரகுப்தர் பற்றிய கல்வெட்டு அலகாபாத் தூணில் இருக்கிற அதை இயற்றியது யாருன்னு பார்த்தோன்னா அரிசேனர் தான். சமுத்திரகுப்தரின் படையெடுப்பு 3 வகைப்படும். 3 வகையாக இவருடைய படையெடுப்பு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று திக்விஜயம், வட இந்தியாவின் படையெடுப்பு வந்து திக்விஜயம்னு சொல்லிட்டோம். தென்னிந்திய படையெடுப்பு வந்து தட்சிணபாத படையெடுப்புன்னு சொல்லிட்டோம். இது 3வது வந்து 11 குடியரசு மற்றும் பழங்குடியினர் வந்து தோக்கடிச்சிருக்காரு. இதில் வந்து வட இந்தியாவில் 9 அரசர்களை தோக்கடிச்சிருக்காரு. தென்னிந்தியாவில் 12 அரசர்களை தோக்கடித்து நாட்டை அவங்கக்கிட்டே கொடுத்து ஒன்லி கப்பம் கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். வட இந்திய படையெடுப்பு தலைமை தாங்கியவர்னா சந்திரகுப்தர் மற்றும் அரிசேனர். தென்னிந்திய படையெடுப்புக்கு தலைமை தாங்கியவர்னு பார்த்தோன்னா வீரசேனர் வந்து தலைமை தாங்கியிருக்காரு. சமுத்திரகுப்தரால் முதலில் அச்சுதன் என்ற மதுரா பகுதியைச் சேர்ந்த நாகர் வம்ச மன்னர் வந்து தோற்கடிச்சிருக்காரு. சமுத்திரகுப்தரால் முதலில் தோற்கடிக்கப்பட்ட அரசன்னா அச்சுதன். இவர் வந்து ஆட்சி செய்த பகுதி வந்து மதுரா பகுதி. வட இந்திய அரசர்கள் வந்து அந்த 9 பேரை பார்ப்போம். அச்சுதன், மதுரா, ருத்ரதேவன், வகாடர், மதிலன், யூபி, நாகதத்தன், நாகவம்சம், சந்திரவர்மன், மாரவர், கணபதிநாதன், மதுராபுரி, நாகசேனன், கொடநாடு, நந்தின், நாகவம்சம், பாலவர்மன், அஸ்ஸாம். சந்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்ட பல்லவ மன்னன் எடுத்துக்கிட்டோம்னா விஷ்ணுகோபன். இவர் வந்து காஞ்சிபுரத்தை ஆட்சி செஞ்சுருக்காரு. இவர் காஞ்சிபுரம் வரைக்கும் போர் செஞ்சு படையெடுத்து வந்து விஷ்ணுகோபன்ற அரசரை வந்து வெற்றி பெற்று திரும்ப போயிருக்காரு. மேற்கு இந்தியாவில் சாக அரசர்களை தோற்கடிக்க முடியவில்லை என்பதால் மேற்குல வந்து சாக அரசர்களை தோற்கடிக்க முடியல. இதுக்கப்புறம் வரவங்க வந்து சாக அரசரை தோற்கடித்து சாகரின்ற பட்டத்தை வந்து வச்சுப்பாங்க. அதனால் இவர் சாக அரசர்கள் தோற்க முடியாததுனால கங்கை சமவெளி வரைக்கும் தான் வந்து இவங்களுடைய எல்லை வந்து நீண்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்ட 12 அரசர்கள். இது வந்து தென்னிந்திய படையெடுப்புன்னு சொல்கிறாங்க. 1 விஷ்ணுகோபன் காஞ்சிபுரம், 2 மகேந்திரன் கோசலம், நெக்ஸ்ட்டு தியாகராஜன் மகாநத்தகர், அடுத்து மந்தராஜன் கேரளா, மகேந்திரகிரி பிஸ்தாபுரம், சுவாமிதத்தன் கோட்டூரா, தாமனன் ரெண்டன்பள்ளி, நீலராஜன் அவமுக்தம், அஸ்திவர்மன் வேங்கி, உக்ரசேனன் பாலக்கா, குபேரன் தேவராஷ்டிரா, தனஞ்சயனன் புஸ்தலாபுரம். தென்னிந்திய அரசர்களை வென்று தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாகி தனக்கு கப்பம் கட்ட செய்தவர். அதாவது எப்படின்னா தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர் வெற்றி பெற்று நீங்களே ஆட்சி செஞ்சுக்கிங்க, ஜஸ்ட் எனக்கு கப்பம் கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருப்பார். ஆனால் வட இந்திய அரசுகள் வந்து தன்னுடைய நாட்டுடன் வந்து இணைச்சு கொண்டிருப்பார். அதுபோக ராஜஸ்தான், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாப் பல்வேறு பழங்குடியின நாடுகளை 11 நாடுகளை வந்து வெற்றி பெற்று தன்னோட நாட்டு கூட இணைச்சிட்டு இருப்பார். தனது நாணயத்தில் 8 வகையான தங்க நாணயங்களை வெளியிட்டவர். அதாவது குப்தர்களோட தங்க நாணயம் வந்து தினாரான்னு வந்து அழைப்போம். இதில் இவர் சமுத்திரகுப்தர் வந்து 8 வகையான தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. தனது வாழ்நாளில் 100க்கும் மேற்பட்ட போர்களை வென்றதால் வரலாற்று ஆசிரியர் V.I. வின்சென்ட் ஸ்மித் என்பவரால் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டார். இவரது ஆட்சியில் வந்து ஈனர்கள் யாரோட ஆட்சியில் அடிக்கடி ஊடுருவல் நிகழ்ந்திருக்குன்னா
சமுத்திரகுப்தரோட ஆட்சியில் அடிக்கடி இவருடைய ஊடுருவல், ஈனர்களோட ஊடுருவல் நடந்திருக்கு. நாணயங்களின் பங்களிப்பு எடுத்துக்கிட்டோன்னா குப்த நாணயங்கள் முறையை அறிமுகப்படுத்தியவர். குப்த நாணயங்களில் வந்து குப்தர் நாணயத்தை பற்றி அறிமுகப்படுத்தியவர் இவர் தான். இதுக்கு 8 வகையான தங்க நாணயங்கள் வெளியிட்டிருக்காரு. தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் அஸ்வமேத பராக்கிரமா என்ற வார்த்தையை வந்து பொறித்து வெளியிட்டிருக்காரு. வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இவர் வந்து மிகச்சிறந்த படையெடுப்பாளர் மட்டுமல்லாமல் கவிதை பிரியரும் இசை பிரியரும் ஆவார். அதனால் கவிராஜா எனும் பட்டம் பெற்றது. வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறித்து வெளியிட்டிருக்காரு. இவருடைய பட்டம் வந்து கவிராஜா. வசுபந்து என்ற மாபெரும் பௌத்த அறிஞரையும் ஆதரித்திருக்கிறார். பௌத்த அறிஞரை ஆதரித்த மன்னர் பார்த்தோன்னா சமுத்திரகுப்தர். அவருடைய பேர் வந்து வசுபந்துன்ற பேரில் இருக்கிற அறிஞரை வந்து இவர் ஆதரிச்சிருக்காரு. இவருடைய காலத்தில் சமணர்களின் 2வது சமண மாநாடு நடைபெற்றது. வல்லாபியில் இருக்குது. வல்லாபின்ற இடத்துல, குஜராத் பகுதியில் இருக்கிற வல்லாபின்ற இடத்துல வந்து சமண மாநாடு நடந்திருக்கு. சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் இலங்கை மேகவர்மன். இவர் வந்து புத்த ஞானம் பெற்ற கயாவில் புத்த மடம் கட்டுறதுக்கு அனுமதி கேட்டு கடிதம் எழுதியிருப்பார். ஸ்ரீ மேகவர்மன் சமுத்திரகுப்தரை அனுகம்பவன் என்ற பட்ட பெயரிட்டு அழைத்தார். இவருக்கு அடுத்து இன்னொன்று, சமுத்திரகுப்தரில் முதலில் துளையிட்டு வெளியிட்டவர்னா நாணயத்தை வந்து துளையிட்டு வெளியிட்டவர்னா சமுத்திரகுப்தர் தான் வெளியிட்டிருப்பார். இவருக்கு அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர் கிபி 375 to 415, 40 வருஷத்துக்கிட்ட ஆட்சி செஞ்சுருப்பார். இவருக்கு வந்து நிறைய பட்டப்பெயர்கள் இருக்கும். விக்ரமாதித்யன்னா சூரியனுக்கு ஒப்பானவர்ன்ற பேரில் அழைக்கிறாங்க. அதுக்கடுத்து சாகர்களை வென்று சாகரி என்ற பட்டமும் வந்து இவர் வந்து சூட்டிக்கிறாரு. இவருடைய விரிவாக்க கொள்கைன்னு பார்த்தோன்னா திருமணம் மற்றும் போர். முதலாம் சந்திரகுப்தரை போலவே இவங்க 2 பேரோட ஆக்டிவிட்டியும் ஒரே மாதிரி இருக்கும், பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது விரிவாக்க கொள்கை அவரும் திருமணம் மற்றும் போர் மூலயமா வந்து விரிவாக்கம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி 2ஆம் சந்திரகுப்தரும் திருமணம் மற்றும் போர் மூலயமா விரிவாக்கம் பண்ணியிருப்பார். இவர் வந்து வெள்ளி நாணயங்களை வெளியிட்டவர். இது வந்து வெள்ளி நாணயங்கள், இது யாரோட பாணின்னா சாகர் பாணின்னு சொல்லுவோம். சாகர்களோட பாணி தான் வந்து வெள்ளி நாணயங்கள் வந்து வெளியிடுறது. அதே மாதிரி தங்கம் வந்து குஷானர்களின் பாணி தான் தங்க நாணயம். 9 வகையான இவர் வந்து வெள்ளி நாணயம் அது இல்லாத 9 வகையான செப்பு நாணயங்களையும் வெளியிட்டிருக்காரு 2ஆம் சந்திரகுப்தர். நாக இளவரசிகளை 1 குபேர நாகா, 2 துருபசுவாமினி. இவங்க 2 பேரையும் வந்து இந்த 2 இளவரசிகளையும் மணந்துட்டுருக்காரு. இதுக்கடுத்து இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தக்கான பகுதியை ஆண்ட வகாட இளவரசருக்கு தன் மகள் பிரபாவதியை திருமணம் செய்து பெரிய படைப்பிரிவு இவர் வந்து பெற்று இருப்பார். இவங்களுடைய எல்லை வந்து மேற்கு மாலவம் மற்றும் குஜராத் பகுதியை ஆட்சி செய்த 3ஆம் ருத்ரவர்மன் கொன்று 400 ஆண்டுகளாக ஆட்சி செய்த சாகர்களை வந்து முடிவு கட்டி சாகரின்ற பட்டத்தை வந்து பெற்று இருப்பார். சாகர்களின் தலைநகரான உஜ்ஜயினியை குப்தர்களின் 2ஆம் தலைநகராக மாற்றியவர். முதல்ல வந்து பாடலிபுத்திரம் தான் தலைநகராக இருக்கும். இந்த சாகர்களை கொன்று உஜ்ஜயினியை வந்து 2வது தலைநகரமாக வந்து 2ஆம் சந்திரகுப்தர் இவர் வந்து மாற்றிருப்பார். நெக்ஸ்ட்டு நாணயம் கல்வெட்டுகளிலும் உஜ்ஜயினியின் தலைவர் என்று குறிப்பிடப்படுபவர் வந்து 2ஆம் சந்திரகுப்தர் தான் வந்து உஜ்ஜயினி தலைவர்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. மேற்கு பகுதியில் இருந்த கோச், சௌபாரா துறைமுகங்கள், இந்த 2 துறைமுகங்கள் வந்து இவங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு. குப்தர்களின் புகழ்பெற்ற வணிக தலகமாக உஜ்ஜயினி விளங்கியதுன்னு சொல்கிறாங்க. ரோமானிய பேரரசுடன் வணிகத்தால் அரசின் வளம் பெருகியது. இவங்க இந்த 2 துறைமுகத்தை எடுத்ததுனால வெளிநாட்டு வணிகங்கள் வந்து சிறந்து விளங்கிச்சுன்னு சொல்கிறாங்க. கிழக்கு மற்றும் மேற்கு இந்தியாவை வென்ற பின்னர் ஈனர், காம்போஜர், கிராதர் போன்ற வடநாட்டு அரசர்களையும் வென்றிருக்காங்க. இவரது போர் வெற்றியின் தியோகரில் உள்ள தசாவதார கோவிலில் குறிப்பிடுகிறது. 10 அவதார கோவில், தசாவதார கோவில் வந்து குறிப்பிடுகிறது. சிந்து நதியை கடந்து பாக்ட்ரியா பகுதியை கைப்பற்றினார். இவர் வந்து சிந்து நதியை இவர்களுடைய முன்னோர்கள்லாம் வந்து சிந்து நதியை கடந்து போயிருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் சிந்து நதியை கடந்து பாக்ட்ரியா பகுதியை கைப்பற்றினார். டெல்லி மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு வெட்டியவர்.
அதாவது தன்னுடைய தாத்தாவுக்காக டெல்லி மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டை வந்து வெட்டியவர் இவர் தான் 2ஆம் சந்திரகுப்தர். தனது சகோதரரான ராமகுப்தருடன் 307 375 வரைக்கும் வாரிசு ஒரு 5 வருஷம் வந்து வாரிசுரிமை போர் வந்து போராடி அதுக்கப்புறம் தான் ஆட்சிக்கு வந்திருப்பார். இவருடைய ஆட்சியில் வந்து 9 நவரத்தினங்கள் சொல்லிட்டு 9 அமைச்சர்கள் வச்சுட்ருப்பாங்க. 9 அரசர்களும் ஒன்னொன்றுல சிறந்தவர்களாக இருப்பாங்க. ஒன்று காளிதாசர், சமஸ்கிருத புலவர். ஹரிசேனர் வந்து இவரும் சமஸ்கிருத புலவர். ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர் மற்றும் படைத்தளபதியாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அமரசிம்மர் அகராதியல் ஆசிரியர். தன்வந்திரி வந்து மருத்துவத்துறையின் தந்தை, இவர் வந்து மருத்துவராக இருந்திருக்காரு. காகபாணர் ஜோதிடர், அதாவது காகபுஜண்டர் சொல்லிட்டு ஒரு சித்தர் இருப்பார், அதை மாதிரி இவர் காகபாணர் சொல்லிட்டு ஒரு ஜோதிடர் இருந்திருக்காரு. அடுத்து சங்கு கட்டடக்கலை நிபுணர், அதாவது சங்கு சிப்பிலாம் வச்சு வந்து கட்டடம் கட்டணும்னா நல்ல ஒரு அழகாக இருக்குன்றதுக்கு மாதிரி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுருங்க. சங்குன்றவர் வந்து கட்டடக்கலை நிபுணர். அடுத்து வராகிமிகிரர் வந்து வானியலறிஞர். வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவராக இருந்திருக்காங்க. அதாவது 3 சமஸ்கிருத புலவர் இருந்திருக்காங்க. 1 காளிதாசர், 2வது ஹரிசேனர், 3வது வந்து வராச்சி. விட்டல் பட்டர் இவர் வந்து மெஜிஷியன், மாயவித்தக்காரர். இவரது அவைக்கு வந்த சீன பயணி பாகியான். அதாவது எப்படின்னா கடல் மூலயமா கடந்து வந்து சந்திரகுப்தரோட அவைக்கு வந்து வராரு. 2ஆம் சந்திரகுப்தரின் அவைக்கு வந்து வராரு. இவர் வந்து சீனாவில் இருந்து இலங்கை வழியாக ரிட்டன் வந்து சீனாவுக்கு போயிருப்பார். இவர் வந்து 9 ஆண்டு காலம் இந்தியாவில் தங்கியிருந்திருக்காரு. இவருடைய நூல் வந்து போக்வா கி. குப்த தலைநகர் பாடலிபுத்திரத்தில் 3 ஆண்டு காலம் வந்து 3 ஆண்டு காலம் வந்து தங்கியிருந்திருக்காரு. பாகியான் புத்தர் பிறந்த இடங்களில் சுற்றி பார்த்து புத்த கல்வியும் கற்றார். பாகியான் பார்வையிட்ட இடங்கள் கயா, குஷ்நகர், கபிலவஸ்து, கங்கை நதி, அயோத்தி, மதுரா, காசி போன்ற இடங்களை தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார். பாகியான் பிராமணர்களின் பூமி என்று அழைக்கப்பட்ட பாகியான் வந்து பிராமணர்களின் பூமி வந்து எதை அழைக்கிறாருன்னா கங்கை சமவெளி வந்து பிராமணர்களின் பூமின்னு சொல்லிட்டு அழைக்கிறாரு. இலங்கை வழியாக சீனாவுக்கு திரும்பி சென்றவன் பார்த்தோன்னா இவர் தான். 2ஆம் சமுத்திரகுப்தர் முழு இந்தியாவும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். இவருடைய ஆட்சியில் தான் வந்து குப்த பேரரசோட எல்லை வந்து மிக பெருசாக இருக்கும். அதனுடைய எல்லைகள்னு பார்த்தோன்னா மேற்கு மாலவம், குஜராத், காத்தியாவர். அடுத்து கிழக்கு வந்து வங்காளம் வரைக்கும், வடமேற்கு வந்து பாக்தியா பகுதி, தெற்கு வந்து நர்மதை வரைக்கும் விரிவடைஞ்சிருக்கும். முக்கியமான உற்பத்திகள் எடுத்துக்கிட்டோம்னா குப்த வம்சத்தில் உற்பத்திகள் எந்த மாதிரி இருந்ததுன்னா பருத்தி வந்து வங்காளத்திலையும், அவுரி சாயம் வந்து பீகார்லேயும், நறுமணப் பொருட்கள் வந்து இமாலயன் பகுதியிலையும், பட்டு வந்து காசியிலையும், பனாரஸ் பட்டுன்ற காசியிலையும், வாசனை திரவங்கள் வந்து தென்னிந்தியாவிலையும் இருந்திருக்கு. இவருக்கு அடுத்து வந்து ஆட்சி செய்தவர் வந்து 1ஆம் குமாரகுப்தர். சந்திரகுப்தரின் மகன் வந்து இவரது எடுத்துக்கிட்டோம்னா நலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் தான் இவர். நலந்தா பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா பீகாரில் ஹரிப் நகரில் இருக்கிறது தான் நலந்தா பல்கலைக்கழகம். நலந்தா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்னன்னா அறிவை அளிப்பவர், அதாவது அறிவை கொடுக்குறவங்கன்றது தான் நலந்தா என்பதோட பொருள். இது 2016ஆம் ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. வேத கல்வியின் மிக முக்கிய பல்கலைக்கழகங்கள் என்று குறிப்பிடப்படும் தட்சசீலம், நலந்தா, விக்ரமசீலா போன்ற பெரிய கல்வி நிறுவனங்கள் அமைய தூண்டுகோலாக இருந்தன. இவர் வந்து நலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி கல்வி நிலையங்கள் உருவாகிறது ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்காரு. குமாரகுப்தரின் சிறப்பு பெயர்கள்லாம் சக்கராதித்யர், மகேந்திர ஆதித்யன், அஸ்வமேத மகேந்திரன். சக்கராதித்யர், மகேந்திர ஆதித்யன், அஸ்வமேத மகேந்திரன். நாணயங்களில் வந்து கார்த்திகேயன் மயில் உருவம் பொறித்து வெளியிட்டிருக்காரு. அதாவது தென்னிந்திய பக்கம் வந்து போருக்காக படையெடுத்து வந்ததுனால முருகர் வழிபாட்டில் வந்து இன்ஸ்பயர் ஆகி கார்த்திகேயன் மயில் உருவம் பொறித்த நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. நலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி பார்ப்போம். நலந்தா பல்கலைக்கழகம் எப்போதுலேருந்து இருந்திருக்குன்னா கிபி 500 to 1200 வரைக்கும் சிறப்புற்று இருந்திருக்கு. நலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தழைத்தோங்கியது. பின்னர் கன்னோசியை சேர்ந்த அர்சரின் ஆதரவில் சிறப்புற்றது. எப்போ சிறப்புற்றதுன்னா கன்னோசியை சேர்ந்த அர்சரின் ஆதரவில் சிறப்புற்றது.
நலந்தாவின் பௌத்த தத்துவமே பௌத்தத்தை பற்றி தான் முக்கிய பாடப்பிரிவாக இருந்திருக்கு. யோகா, வேத இலக்கியம், மருத்துவம் ஆகியவற்றை கற்பிக்கப்பட்டன. அப்பல்கலைக்கழகத்தில் யுவான் சுவாங் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார். யுவான் சுவாங் நலந்தாவில் படிச்சுட்டு போயிருக்காரு. அந்த வளாகத்தில் 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்திருக்கு. நலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்தவர் பக்தியர் கில்ஜி, அதாவது அடிமை டெல்லி சுல்தான் வம்சத்திலிருந்து வந்த பக்தியர் கில்ஜின்ற அடிவம்ச தளபதி அழிச்சிருப்பார். அடுத்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக 2016 அங்கீகரிச்சிருப்பாங்க. குமாரகுப்தருக்கு அடுத்து ஸ்கந்தகுப்தர் 455 to 467 கிபியில் இருந்திருப்பார். முதலாம் குமாரகுப்தரின் மகன். ஒரு குப்த வம்சத்தின் கடைசி பேரரசராக இவர் தான் இருந்திருக்காரு. பாலாதித்யர் முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறினார். இவர் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர். பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்ட அரசர்னா ஸ்கந்தகுப்தர். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் புஷ்யமித்திரர்களின் படையெடுப்பும் ஈனர்களோட படையெடுப்பும் அதிகமாக இருந்திருக்கும். ஈனர்களையே தோக்கடிச்சிருப்பார். ஆனால் ஈனர்களை தோக்கடித்த பிறகு 12 வருடம் கழித்து மீண்டும் படையெடுத்து ஈனர்கள் குப்த பேரரசு மேலே படையெடுத்திருப்பாங்க. அதனால் அரசோட கருவூலம் காலியாகிட்டு அரசு பேரரசாக இருந்தது சிற்றரசாக மாறிடும். இவர் மிகிரகுலர்னால் ஈனர்களோட தலைவர் தான் ஒருத்தர் மிகிரகுலர். இவங்களுக்கு கப்பம் கட்டி வந்திருப்பார். மிகிரகுலர் பௌத்தத்தை பகைமையோடு பார்த்ததால் கப்பம் கட்டுவதை நிறுத்தி சிறையில் அடைச்சிருப்பார். ஆனாலும் மிகிரகுலர் வஞ்சகமாக இவரை மறுபடியும் மகதத்திலிருந்து வெளியேற்றியிருப்பாங்க. இவருக்கு பின் மாபெரும் குப்த பேரரசு தேய்ந்து கனமாயிற்று, அதாவது சிற்றரசாக மாறி இருக்கும். குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர்னால் விஷ்ணுகுப்தர் தான். ஸ்கந்தகுப்தரின் பிடாரித்தூண் கல்வெட்டு. ஸ்கந்தகுப்தரை பற்றி சொல்கிற கல்வெட்டுன்னு பார்த்தோன்னா பிடாரித்தூண் கல்வெட்டு. மற்றொரு கல்வெட்டுன்னு எடுத்திங்கன்னா ஜினாகத் கல்வெட்டுன்னு சொல்லிட்டு 2 கல்வெட்டு இவரை பற்றி சொல்லுது. இந்த ஈனர்கள்னால் யாருன்றது பார்ப்போம். ஈனர்கள் என்போர் நாடோடி பழங்குடியினர், அதாவது பாகுபலியில் வர மாதிரி காலகேயர்கள் மாதிரி இவங்க நாடோடி பழங்குடியினராக இருந்திருக்காங்க. தங்கள் மாபெரும் தலைவர் 3 தலைவர்கள் இருப்பாங்க. ஒன்று அட்டிலா. இவர்கள் ரோமாபுரியை கான்ஸ்டாண்டினோபிளையும் பேரச்சத்திற்கு உள்ளாக்கினர். இவர்களோடு தொடர்புடைய வெள்ளையினர்கள் மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தனர். தங்கள் தொடர் படையெடுப்புகள் மூலமாக எல்லையோர நாடுகளுக்கு தொந்தரவு கொடுத்தனர். ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர் இவர்கள் மத்திய இந்திய பகுதியை பரவினர். இவர்கள் தலைவர் தொராமனர்னு தனக்குத்தானே அரசராக முடிச்சுட்டு கொண்ட அரசர்னா ஈனர்களுடைய அரசர்களில் தொராமனர் என்றவர் தனக்குத்தானே அரசராக முடிச்சுட்டு கொண்டார். அவருக்கு பின்னர் அவரது மகன் மிகிரகுலர் ஆட்சி செஞ்சிருக்காரு. முடிவில் மத்திய இந்தியாவின் மலாவத்தை சேர்ந்த யசோதர்மன்ற அரசர் இவங்களை ஈனர்களை தோற்கடித்து இவங்களுடைய ஆட்சி முடிவு கட்டியிருப்பார். குப்த அரசில் வலிமை குன்றிய குப்த அரசர்கள்னு பார்த்தோன்னா ஒன்று குருகுப்தர் 467 to 73 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பார். இதுக்கடுத்து குமாரகுப்தர் 473 to 76 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பார். அடுத்து புத்தகுப்தர் 476 to 495 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பார். அடுத்து நரசிம்மகுப்தர் 1, இவர் 495 to 530 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பார். நெக்ஸ்ட்டு குமாரகுப்தர் 3. குப்த பேரரசிலே 3 குமாரகுப்தர்கள் வராங்க. ஒன்று முதலாம் குமாரகுப்தர், 2ஆம் குமாரகுப்தர், 3ஆம் குமாரகுப்தர். இவர் 530 to 40 வரைக்கும் எல்லாமே ஒரு குறுகிய காலம்தான் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணுகுப்தர் கடைசி அங்கீகரிக்கப்பட்ட அரசர்னா விஷ்ணுகுப்தர் தான். குப்தர்கள் கீழ் இருந்த முக்கியமான சிற்றரசுகள் எடுத்துக்கிட்டோம்னா யசோதர்மன், ஈனர்களை தோற்கடித்த யசோதர்மன்ற ஒரு மாலவம் பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காரு. அவருக்கு அடுத்து முகாரிகள், இவர் உத்தரப்பிரதேசத்தை ஆட்சி செஞ்ச முகாரிகள். மைத்ராக்காரர்கள் சௌராஷ்டிரம் பகுதி ஆட்சி செஞ்சுருக்காங்க. அடுத்து மைத்ரேயர்கள், இவர் வல்லாபி பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க. குப்தர்களின் கால நிலப்பிரபுக்களை வகைப்படுத்தியவர்னா ஆர்எஸ் சர்மான்றவர் நிலப்பிரபுகளை வகைப்படுத்தியிருக்காரு. குப்தர்கள் கால நிலப்பிரபுகளை வகைப்படுத்தியவர் ஆர்எஸ் சர்மா.
நன்றி.